ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். நாம் இன்னைக்கு சித்திரங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சித்திரங்களை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கேள்விகள், இனிமேல் கேட்க போகும் கேள்விகள் அனைத்தும் இந்த வீடியோவில் இருக்குது. 2022 மொத்தமாக 2 கேள்விகள் கேட்டிருக்காங்க. இந்த டாப்பிக்லேருந்து நமக்கு 2 கேள்விகள் உறுதி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ உங்களை தேடி வரும். சித்தர்களில் ஆதிச்சித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். யார் பாடிய பாடல்கள் ஞான பாமாலை என்று வழங்கப்படுகிறது? அகத்தியர். வைதோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, இவ்வரியை பாடியவர் யார்? கடுவலை சித்தர். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானொரு தோண்டி என்ற வரிகளை பாடிய சித்தர் யார்? கடுவெளி சித்தர். சித்தர்கள் பாடலில் கடம் என்பதன் பொருள் யாது? உடம்பு. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியேயே கடவுளாக வழிபட்ட சித்தர் யார்? கடுவெளி சித்தர். மாங்காய்ப்பால் உண்டு மலைமேல் இருப்போருக்கு தேங்காய்ப்பால் ஏதுக்கடி குதம்பாய், தேங்காய்ப்பால் எதுக்கடி, இப்பாடலை எழுதிய சித்தர் யார்? குதம்பை சித்தர். பாம்பனை பற்றி ஆட்டாதே, உன்றன் பத்தினிமார்களை பழித்து காட்டாதே என பாடிய சித்தர் யார்? கடுவெளி சித்தர். உடற்பிணியை போக்கும் மருத்துவ நூல்கள் இயற்றிய சித்தர்கள் யார்? அகத்தியர், தேரையர், போகர், புலப்பாணி. சித்தர் பாடல்கள் என்றதும் முதலில் நம் நினைவுக்கு வருவது சமூக உணர்வு. பண்டை காலத்தில் யோகம் பயின்று அறிவு நிரம்பியவர்கள் என்று கருதப்படுபவர்கள் யார்? சித்தர்கள். தொல்காப்பியம் குறிப்பிடும் நிறைமொழி மாந்தர் யார்? சித்தர்கள். வாழும் கலையை உணர்ந்தவர்கள் என்றும் விழுப்பு நிலையை உணர்ந்தவர்கள் என்றும் கருதப்படுபவர்கள் யார்? சித்தர்கள். சிலப்பதிகாரத்தில் நாடுகான் காதையில் இடம்பெறும் சித்தன் என்னும் சொல்லுக்கு உரியவர்கள் யார்? சித்தர்கள். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் என்று கூறிய சித்தர் யார்? அகத்திய ஞானம். சித்தர்கள் என்றால் டேஸ் என்பது பொருள்? நிறைவடைந்தவர்கள். தமிழில் சித்து என்ற சொல் டேஸ் பொருளை கொண்டது? மனம், கருத்து, ஆன்மா. தமிழ் பேரகராதியின்படி சித்தி என்ற சொல் டேஸ் என்று பொருள்படும்? மெய்யறிதல், வெற்றி, காரியம் கைகூடல். யாம் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்பது யாருடைய நோக்கம்? சித்தர் நோக்கம். சித்தர்களில் ஆதிச்சித்தராக கருதப்படுபவர் யார்? திருமூலர். திருமூலரின் காலம் என்ன? கிபி 5ஆம் நூற்றாண்டு அல்லது கிபி 6ஆம் நூற்றாண்டு. சித்தர்களில் கலகக்காரர் என்று கருதப்படுபவர் யார்? சிவவாக்கியர். சிவவாக்கியரின் காலம் என்ன? கிபி 9ஆம் நூற்றாண்டு. எனக்கு முன்னே சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் வந்தேன் ஒரு சித்தன் இந்த நாட்டில் என்று பாடியவர் யார்? பாரதியார். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்பது யாருடைய கடவுட்கொள்கை? திருமூலர். ஒன்றென்றிரு தெய்வம் உண்டென்றிரு என்பது யாருடைய கடவுட்கொள்கை? பட்டினத்தார்.
மனிதர்கள் கடவுளின் பெயரால் கருத்து வேறுபாடு கொண்டு தமக்குள் கலகம் விளைவித்துக் கொள்வதில் யாருக்கு உடன்பாடு இல்லை? சித்தர்களுக்கு உடன்பாடு இல்லை. ஞானத்தினால் மட்டுமே முக்தியை அடைய முடியும் என்று கூறியவர்கள் யார்? சித்தர்கள். ஞானத்தின் மிக்க அறநெறி நாட்டில்லை என்று கூறும் நூல் எது? திருமந்திரம். தன்னை அறிந்த நிலையில் ஆன்மா தானே தனக்கு தலைவனாய் நிற்கும் என்பது யாருடைய வாக்கு? திருமூலர் வாக்கு. நாடோ நாத அமிர்தமுண்டு நான் அழிந்து நின்ற நாள் என்று கூறிய சித்தர் யார்? சிவவாக்கியர். சமூகத்தில் நிலவிய கண்மூடித்தனமான பழக்க வழக்கங்களை நெஞ்சுரத்தோடும் நேர்மை திறத்தோடும் கடுமையாக சாடியவர்கள் யார்? சித்தர்கள். சித்தர்களை கிளர்ச்சியாளர்கள் என்று கூறியவர் யார்? அறிஞர் க. கைலாசபதி. ஜாதி பேதம் ஓதுகின்ற தன்மை என்ன தன்மையோ என்று பாடிய சித்தர் யார்? சிவவாக்கியர். சாதி பிரிவினில் தீயை மூட்டுவோம் என்று பாடிய சித்தர் யார்? பாம்பாட்டி சித்தர். ஆதிக்கபிலர் சொன்ன ஆகமத்தின் சொற்படியே சாதி வகை இல்லாமல் சஞ்சரிப்பது எக்காலம் என்று பாடிய சித்தர் யார்? பத்ரகிரியார். சித்தர்களை ரசவாதிகள் என்று கருதும் போக்கு எங்கு பரவலாக காணப்படுகிறது? தமிழகத்தில். ஆன்மீக ரசவாதிகள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார்? சித்தர்கள். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது? திருமந்திரம். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என்ற பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது? திருமந்திரம். நந்தவனத்தில் ஓர் ஆண்டி அவன் 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானொரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டுடை தாண்டி என்று பாடிய சித்தர் யார்? கடுவெளி சித்தர். சித்த மருத்துவம் என்ற தனிப்பிரிவு தோன்ற காரணமானவர்கள் யார்? சித்தர்கள். அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் என்பது யாருடைய மொழியாகும்? சித்தர்களின் மொழியாகும். மாங்காய்பால் என்னும் சொல் டேஸ் சக்தியை உச்சியில் ஏற்றி அமுதமுண்ணும் நிலையை கூறும். குண்டலினி சக்தி. தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே ஒரு தந்திரம் நீ சொல்ல வேண்டும் வெண்ணிலாவே என்று பாடியவர் யார்? வள்ளலார். சித்தர்கள் பாடிய பாடல்கள் தமிழ் மொழியின் டேஸ் எனலாம். அறிவு பெட்டகம் எனலாம். குதம்பை என்பது ஒரு வகை டேஸ். காதணிகள். சித்தர்களின் எண்ணிக்கையை எத்தனையாக கூறுவது மரபாக இருந்து வருகிறது? 18. சித்தர்கள் என்ற சொல் எந்த மொழியில் இருந்து உருவானது? வடமொழி. அழுகையை சுவையுடன் பாடிய சித்தர் யார்? அழுகுனி சித்தர். சித்தர்களின் பஞ்சமர் என்று குறிப்பிடப்படுபவர்கள்? திருமூலர், சிவவாக்கியர், பட்டினத்தார், திருமாளிகை தேவர், கருவூரார். பத்ரகிரியாரின் பாடல்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? மெய்ஞான புலம்பல் என்று அழைக்கப்படுகிறது. பாம்பாட்டி சித்தர் பாடிய பாடல்களின் மொத்த எண்ணிக்கை 129. இடைக்காட்ட சித்தர் பாடிய பாடல்களின் மொத்த எண்ணிக்கை 130.
கடுவெளி சித்தர் பாடிய பாடல்களின் மொத்த எண்ணிக்கை 34. பருவுடலை நுண்ணுடல் ஆக்குவதே பிறவாதிருக்க வழி என்பது யாருடைய கொள்கை? சித்தர்களின் கொள்கை. கடவுளை காண முயல்பவர்களை டேஸ் என்று தேவாரம் கூறுகிறது? பக்தர்கள் என்று தேவாரம் கூறுகிறது. கடவுளை கண்டு தெரிந்தவர்களை டேஸ் என்று தேவாரம் கூறுகிறது? சித்தர்கள். அழுகுனி சித்தர் பாடிய பாடல்களின் மொத்த எண்ணிக்கை யாது? 32. கடுவெளி சித்தர் பாடிய பாடல்களில் டேஸ் கருத்துகள் மிகுதியாக உள்ளது? நீதி கருத்துகள் மிகுதியாக உள்ளது. பட்டினத்தாரின் சீடர் யார்? பத்ரகிரியார். இடைக்காட்டு சித்தர் பிறந்த ஊர் என்ன? தொண்டை நாட்டு இடைக்காடு. குதம்பை சித்தர் எக்குலத்தைச் சேர்ந்தவர்? இடையர் குலத்தைச் சேர்ந்தவர்.